ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப கான்ட்ரவர்சியாக ஓடிட்டுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அது என்னன்னா, நம்மளோட பங்காளிகளை பற்றி யாருன்னா, நீங்கள் வடக்கன்ஸ்னு சொல்கிறீங்களா, நார்த் இண்டியன்ஸ் அவங்கள தான். இந்த வேலியில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக யாரோ இருந்து ஏதோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளாக பண்ணிவிட்டு தமிழ்லாம் இருந்தால் ஷேர் பண்ணணும் போடுவேன். நாமளும் வந்து அதை யோசிக்காமல் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இன்றைக்கி அது வந்து ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து வடக்கன்ஸ் அவன் வந்து தப்பு செஞ்சானா தயவு செஞ்சு நீங்கள் போய் எதையுமே ஸ்டெப் எடுக்காதீங்க. காவல்துறையிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து மேற்படி நடவடிக்கை எடுங்க. நீங்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி சிக்கிட்டீங்கன்னா டோட்டலாக லைஃபே முடிஞ்ச மாதிரி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ தயவு செய்து தமிழ் மக்களாகிய நாம் இந்த சமயத்தில் நாம் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் எதுக்குமே போகாதீங்க. அவன் தப்பு பண்ணுறானா அப்போவே வந்து போலீஸை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்களே பார்த்துக்குன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். தேவையில்லாமல் சில விஷமிகள் பண்ணுற பேச்சை கேட்டுக்கிட்டு நாமளும் அவங்க கூட துணை நின்று போய் செஞ்சோம்னா மாட்டா போகிறது என்னமோ நாம தான். இப்போ ரொம்ப இந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே வந்து நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டு தமிழ்நாட்டுக்கும் பீகார், ஒரிசா போன்ற மற்ற மாநிலங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நார்த் இண்டியன்ஸ் பீப்புள்ஸ் கிட்டேயே வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து திருப்பூர் ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும், போன 4ஆம் தேதி அன்னைக்கு நிறைய பேர் போய் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை யாரையும் இன்ன வரைக்கும் துன்புறுத்தலை, அடிக்கலை, பிடிக்கல. எங்களுக்கு வந்து ஹோலி பண்டிகை வந்து கம்மிங் 7ஆம் தேதி வரப்போகுது. ஸோ நாங்கள் வந்து அதுக்குத்தான் தயாராகி நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் எப்படி பொங்கல், தீபாவளியில் வந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகிறீங்களே, அதே மாதிரி தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ட்ரெயின் ஏறி போனால் தான் ஒரு 2 டேஸ்லேயாவது எங்கள் ஊரை வந்து ரீச் ஆகி முடியும், நாங்கள் வந்து பண்டிகையை கொண்டாட முடியும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அதை புரிஞ்சிக்காமல் சில ஆளுகளை என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இந்த மாதிரி தமிழர்களுக்குமே வந்து ஹிந்திக்காரங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாத வதந்தியை கிளப்பி அவங்கள மேலே ப்ளேம் பண்ணி விட்டு அவங்க நம்மளை வந்து தூண்டி விட்டு, ஒன்று புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் இண்டியன்ஸ். தமிழ்நாடாகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், எப்படி வேணால் மாநிலத்தை பிரிச்சுக்குங்க, பட் வி ஆர் இண்டியன்ஸ். நாமளே தான் காப்பாற்றிக்கணும். சில பேரத்தை நம்பி மற்றவங்கள எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா எல்லாமே பிளவுபட்டுரும். இந்தியன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இதை வந்து என்றைக்குமே மாறக்கூடாது. எந்த ஒரு நொடி வந்தாலும் கீழே விழுந்தானா தூக்கி விடுங்க. என்ன தான் நடந்தாலும் அவன் ஒரு நம்ம நாட்டுக்காரன் தான், அவன் அடுத்த நாட்டு கிடையாது. பாவம் அவனே அங்கேருந்து பஞ்சம் முளைக்கத்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். நம்மளும் திருப்பி அடித்தோம்னா அவன் அகதி மாதிரி எங்கே போவான்? எங்கேயும் போக மாட்டான். சில பேர் பண்ணுறத மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் பண்ணுற தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. இத்தனை வருஷமாக பழகினவன் நீங்கள் திடீர்னு அவனை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம்? தாயா பிள்ளையா பழகிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, பிடிக்கிறீங்க. தப்புன்னா அவன் அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமாக நல்லா பழகிட்டு திடீர்னு யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்பவுமே ஒரு கிரேசியான இதாக தெரியுது. ஸோ அவனும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாமே பண்ணுறான். அவன் நாம் நினைக்கிறான் வந்து எல்லா வேலையும் செய்கிறான், எல்லா வேலையும் பண்ணுறான், எல்லா வேலையும் பிடிக்கிறான், செய்கிறான். எதுக்குனாலும் பண்ணுறான். அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எதுவுமே முடியல, எதுவுமே இல்லாமல் கொடுக்குறத கொடுறான். இதை கொண்டு போய் கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு அந்த ஒரு மோட்டிவில் தான் வந்து பண்ணுறாங்க. அது உங்களுக்கே தெரியும். நம்மளே நாச்சையெல்லாம் போயிருப்போம், எப்படிலாம் இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஸோ யாரோ பேச்சை கேட்டு தேவையில்லாத சோசியல் மீடியா ஆகட்டும், வாட்ஸ்அப், இந்த எஃபி, இன்ஸ்டாலாம் வந்து தேவையில்லாமல் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே உங்கள் ஏரியாவில் யாராவது நார்த் இந்தியன்ஸ் மேலே உங்கள் மேலே யாராவது சந்தேகம் வந்ததுன்னா காவல்துறைக்கு அப்போவே தகவல் தெரிவித்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கோடு போட்டு நம்மளோட முதலமைச்சர் அவர்களே வந்து சிஎம்ஏ டைரெக்டாக எல்லாம் இறங்கி நம்மளோட ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி ரொம்ப தீவிரமாக வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் எந்த
எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் போயிடாதீங்க. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறக்கே இங்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. தேவையில்லாமல் இதெல்லாம் பூந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா மட்டும் போங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். அதுக்கு காவல்துறையினர் இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. நீங்களாக போய் தேவையெல்லாம் மாட்டிக்காதீங்க. இப்போவும் அதான் சொல்கிறேன். ஊடகங்களாகட்டும், யூடியூப் ஆகட்டும், எதுலையா இருந்தாலும் தயவுசெய்து நியூஸை கேளுங்க. என்னங்கிறத முதல்ல அதில் உண்மைத்தன்மையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. என்ன எப்படி சொல்கிறாங்கங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போங்க. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரூல்ஸ் போட்டு கைது பண்ண அப்போவே சிறையில் அடிக்கிற நடவடிக்கை முதல்கொண்டு போயிட்டுருக்காங்க. கடைசியாக நான் சொல்கிறேன், நாம் இந்தியனுங்கிறத மறந்துடாதீங்க. யாரோ சில பேர் சொல்கிற பேச்சை கேட்டு எதையுமே இறங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்குறதா இருப்போம். சரிங்களா? அவங்களே முடியாமல் தான் வர்றாங்க. எதுக்காகவும் நம்ம பிரச்சனை இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம், அவங்க வேலையை பார்க்கலாம். இப்படி இருந்த இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை திடீர்னு எப்படி வந்தது? சில பேர் உருவாக்கி விட்றதுனால தான் பிரச்சனை வருது. ஸோ எதையுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள், அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்கட்டும். எல்லாமே நல்லதாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வேலையில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக தேவையில்லாத வேலையை பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் உங்களுக்கு தான். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன செய்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் நாளைக்கு இன்னொரு முக்கியமான